ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா போன வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வரும் போன வீடியோஸில். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ரூட்டுக்குள்ளே எல்லா நம்பரும் சேமாக வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் தான் முடியும். இன்ஃபினிட்டியில் தான் கொடுப்பாங்க, சரிங்களா? ரூட்டுக்குள்ளே சேமான நம்பரு ரிப்பீட் ஆகிட்டே வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டியில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் ஒரு இடத்துல மட்டும் இன்ஃபினிட்டி வராது, ஓகேவா? அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பெருக்கல்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வராது. இங்கே பாருங்கள், √3 வந்து இந்த சம் எடுத்திங்கன்னா √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3 எல்லாமே பெருக்கல்ல இருக்குது, சரிங்களா? அப்போ பெருக்கல்ல இருக்கும்போது இன்ஃபினிட்டி கொடுக்காமலும் கொடுக்கலாம், சரிங்களா? இன்ஃபினிட்டி கொடுக்காமலையும் சம் வரும், சரிங்களா? மற்றபடி கூட்டலில் இருக்கும்போதோ இல்லை கழித்தலில் இருக்கும்போதோ வகுத்தில் இருக்கும்போதோ கண்டிப்பாக வந்து இன்ஃபினிட்டி வரும், சரிங்களா? இன்ஃபினிட்டி கொடுக்க மாட்டாங்க சேம் நம்பராக இருந்துச்சுன்னா, சரிங்களா? இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க. எல்லாமே பாருங்கள் பெருக்கல்ல இருக்கா? √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3 இன்ட்டு ஸோ எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. ஆனால் இன்ஃபினிட்டியில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இன்ஃபினிட்டியில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டியில் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது, அப்புறம் இன்ஃபினிட்டி கொடுக்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது ரெண்டுமே பார்க்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே வந்து நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இன்ஃபினிட்டியில் வருது பெருக்கல்ல அப்படின்னா வச்சுங்களேன், ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆன நம்பர் தான் ஆன்சராக வரும். அப்போ என்ன ரிப்பீட் ஆகுது? 3 ரிப்பீட் ஆகுதா? அப்போ 3 தான் இதுக்கு ஆன்சர். இன்ஃபினிட்டி வந்தா, சரிங்களா? இன்ஃபினிட்டி வந்தா. இங்கே பாருங்கள், இந்த சம் எடுத்துக்கோங்க. √8 இன்ட்டு √8 இன்ட்டு √8 இன்ட்டு √8 எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. ஆனால் இன்ஃபினிட்டி வந்துருக்கு. இன்ஃபினிட்டி வந்துருச்சுன்னா அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அதுக்கு ஆன்சர். அப்போ 8 தான் இதுக்கு ஆன்சர், சரிங்களா? இதை வந்து இன்ஃபினிட்டி கொடுக்கலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? எல்லாமே பாருங்கள் அதே சம்மு தான். இந்த சம்மு அப்படியே தான் இங்கே இருக்குது. ஆனால் இன்ஃபினிட்டி கொடுக்கல இந்த சம்மில், சரிங்களா? இன்ஃபினிட்டி கொடுக்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 3 இருக்கா? அந்த 3 அப்படியே எழுதிட்டு, சரிங்களா? பவரில் மட்டும் வேல்யூ சேஞ்ச் ஆகும். பவருக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2n - 1 டிவைட் பை 2n, ஓகேவா? ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிட்டு பவரில் மட்டும் 2n - 1 பை 2n, ஓகேவா? இது எல்லாமே 3ஓட பவரில் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இதுக்கு ஃபார்முலா. ஸோ இன்ஃபினிட்டி வரலன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரூட்ஸ், எத்தனை வாட்டி ரூட் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு ரூட் இருக்குது, 2 3 4 ரூட் வந்துருக்கா? அப்போ 4 தான் n, சரிங்களா? அப்போ அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். 3 பவரில் 2 பவர் n-க்கு பதில் என்ன போடலாம்? 4ன்னு போடலாமா? அப்போ 4 - 1 பை 2 பவர் 4ன்னு வரும், சரிங்களா? இதை அப்படியே சால்வ் பண்ணுறது பாருங்கள். 2 பவர் 4னா என்ன வேல்யூ வரும்? 2 பவர் 3னா 8 வருமா? 2 பவர் 4னா அப்போ 16, சரிங்களா? அப்போ 3 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் பவரை வந்து எடுத்துடணும். எடுத்துட்ட பிறகு தான் நீங்கள் இந்த -1 பண்ணணும், சரிங்களா? இந்த -1 வந்து பவர் எடுத்துட்ட பிறகு தான் பண்ணணும். நீங்கள் இந்த 4க்கு பண்ணிடக்கூடாது, சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. அப்போ பாருங்கள் என்ன வரும்? 16 - 1 பை 16 இப்படி வரும். அப்போ 3 பவர் 16ல் 1 போச்சுன்னா 15, 15 பை 16 இது எல்லாமே பவரில் இருக்கும், சரிங்களா? இதுதான் இதுக்கு ஆன்சர். இன்ஃபினிட்டி வரலன்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இன்னொரு சம் பாருங்கள், புரியும். ரூட்டுக்குள்ளே 8 8 8ன்னு வருதா? எல்லாமே பெருக்கல்ல இருக்கா? இன்ஃபினிட்டி வரல. இன்ஃபினிட்டி வந்துருந்துன்னா அதே தான் ஆன்சராக வரும். ஸோ இன்ஃபினிட்டி வரலன்னும் போது என்ன ஃபார்முலா? இங்கே உள்ள என்ன வேல்யூ இருக்குது? 8. அப்போ 8 அப்படியே போட்டுக்கணும். பவரில் மட்டும் என்ன வருது? 2n - 1 பை 2n, சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ 8 அப்படியே இருக்கும். n-க்கு இந்த இடத்த என்னன்னு பாருங்கள், 3 வாட்டி ரூட் வந்திருக்கா? அப்போ n வந்து 3ன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ அப்படியே சால்வ் பண்ணுங்கள். 2 பவர் 3 - 1 பை 2 பவர் 3 2 பவர் 3னா என்ன வரும்? 8 வருமா? அப்போ 8 பவரில் 8 - 1 பை 8ன்னு வரும். அப்போ 8 பவரில் 7 பை 8 இதுதான் இதுக்கு ஆன்சர், சரிங்களா? இந்த சம் பாருங்கள் எல்லாமே வகுத்தலில் வருது, ஓகேவா? ஸோ பெருக்கல்ல வந்தால் மட்டும்தான் இன்ஃபினிட்டி வராமல் வரும். மீதி எல்லாமே இன்ஃபினிட்டி தான் வரும், சரிங்களா? இங்கே பாருங்கள், வகுத்தலில் வருதா? எல்லாமே √64 எல்லாமே வந்து சேம் நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது, வகுத்தலில் வருது. வகுத்தல் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உள்ளே என்ன நம்பர் இருக்குது? 64. 64 அப்படியே போட்டுட்டு அதுக்கு கியூப் ரூட் பண்ணணும். கியூப் ரூட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் வந்து அதுக்கு ஆன்சர். அப்போ கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? இதுக்கு 4, ஓகேவா?
கியூப் ரூட்லாம் எப்படி எடுக்குது பேசிக் வீடியோஸில் பார்த்துருக்கோம். சரிங்களா, அது பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், √8 வகுத்தல் √8 வகுத்தல் √8 எல்லாமே வகுத்தலில் வருது, ரிப்பீட் ஆகுது, இன்ஃபினிட்டி வரும் கண்டிப்பாக. சரிங்களா, அப்போ பாருங்கள் 8 அப்படியே போட்டுக்கணும், அதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, உள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு அப்படியே கியூப் ரூட் எடுத்திங்கன்னா அதான் ஆன்சர். அப்போ இது 8க்கு வந்து கியூப் ரூட் எடுத்தால் வரும் 2. அப்போ இதுதான் இதுக்கு ஆன்சர். கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த சம் பாருங்களேன், ரூட்டுக்குள்ளே எல்லாமே பாருங்கள் சேம் நம்பர் தான் வரும், இன்ஃபினிட்டியில் தான் முடியும். சரிங்களா, ப்ளஸில் வருது எல்லாமே. இப்போ ப்ளஸுக்கு பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட்டு மைனஸுக்கு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ப்ளஸ்ஸும் வரும் மைனஸ் வரும், ரெண்டுமே கலந்து கட்டி வரும். சரிங்களா, அதுக்கு எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ரூட்டுக்குள்ளே எல்லாமே ப்ளஸில் வருது அப்படின்னு வச்சுங்களேன், உள்ளே இருக்க நம்பரை எடுத்து செக் பண்ணணும். அது வந்து பகு எண்ணா பகா எண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இங்கே பாருங்கள் 12 வந்து பகு எண்ணா பகா எண்ணா பாருங்கள், 12 வந்து பகு எண். ஓகே, பகு எண்ணா என்னன்னு பார்ப்போம். பகு எண்ணா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகா எண்ணா என்னன்னு சொல்லிடுறேன். பகா எண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 1ஆலையும் அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 5ன்னு எடுத்துங்களேன், 5 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் அதே 5ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ பாருங்கள், 1ஆலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆனால் மட்டும்தான் என்னது, அது பகா எண். பகா எண். மற்ற வேறு நம்பர் யாரோ ஒருத்தவங்க வந்து டிவைட் பண்ணுறாங்கன்னா ஒரு பகு எண்ணு அர்த்தம். பகு எண்ணு அர்த்தம். அப்போ பாருங்கள், இந்த 12 எடுத்துக்கோங்க, 1ஆலையும் வகுப்படும், 12ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும், 4ஆலையும் வகுப்படும், நடுவில் 2 பேர் வராங்க பாருங்களா, அதனால் இவர் வந்து பகு எண்ணு அர்த்தம். சரிங்களா, அப்போ இங்கே பகு எண் வந்துன்னா ஓகே எல்லாமே ப்ளஸில் வரும். பகு எண் வந்தால் ஒரு கான்செப்ட்டு, பகா எண் வந்தால் ஒரு கான்செப்ட்டு. சரிங்களா, மைனஸில் வந்தாலும் அதே மாதிரி தான், பகு எண் வந்தால் ஒரு கான்செப்ட்டு, பகா எண் வந்தால் ஒரு கான்செப்ட்டு. சரிங்களா, எல்லாமே ப்ளஸில் வந்திருக்கு, இது பகு எண். ஓகே, பகு எண்ணுக்கு எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 12 இருக்குது, இதை இங்கே என்ன இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அப்போ 12க்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த 12க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பாருங்கள். 12க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் எது, 16. இது வந்து போன பார்ட்டில் பார்த்து அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். 12க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் எது, 16. அப்போ இதோட ரூட் என்னன்னு பாருங்கள், 4. ஓகேவா, 4 தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா, இதே மைனஸில் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். சரிங்களா, இப்போ இந்த சம் எடுத்துக்கோங்க, பாருங்கள் எல்லாமே வந்து ப்ளஸில் வருது. ஓகேவா, எல்லாமே ப்ளஸில் வருது. இது ப்ளஸில் வந்து ப்ளஸில் வந்தாலும் மைனஸில் வந்தாலும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பகு எண்ணா பகா எண்ணான்னு செக் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 17 வந்து 1ஆல் வகுப்படும், அப்புறம் 17ஆல் மட்டும்தான் வகுப்படும். அப்போ இது என்னது, பகா எண். பகா எண். சரிங்களா, பகு எண் வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், இந்த கான்செப்ட் படி போடணும், அதுக்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ எடுத்து இது பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ பகா எண் வந்துருக்குப்பா, பகா எண் வந்துருக்கு. அப்போ இதுக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, √4a + 1 ± 1/2. சரிங்களா, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, √4a + 1 ± 1/2. இந்த ஃபார்முலா தான் போகணும். இதில் ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க வேல்யூ, உள்ளே என்ன வேல்யூ வந்துருக்கு, 17. அப்போ 17 தான் ஏ. அப்போ இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சுருக்க வேண்டியதான். அப்போ என்ன வரும், ரூட்டில் 4, ஏக்கு பதில் 17 போடுங்க, +1 ± 1ன்னு இருக்கா. ஆனால் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, எல்லாமே ப்ளஸில் வந்திருக்கு. அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றிக்கணும், +1/2. சரிங்களா, இப்போ பாருங்கள், இதை அப்படியே பெருக்கணும், 4 17 என்னன்னு வருது, 68ன்னு வருதா. 68 கூட 1 கூட்டினா 69. அப்போ √69 + 1/2 இப்படி வரும். 69க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்போ அப்படியே விட்டுற வேண்டியதான். ரூட் எடுக்க முடிஞ்சுன்னா என்ன பண்ணணும், ரூட் எடுத்துகிட்டு இதை ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடிஞ்சால் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுறணும். சரிங்களா, எல்லாமே மைனஸா, ஃபஸ்ட் எடுத்தோடனே உள்ளே இருக்க வேல்யூ பகு எண்ணா பகா எண்ணான்னு செக் பண்ணணும். அப்போ 15 வந்து பகு எண்ணா பகா எண்ணான்னு பாருங்கள். 15 வந்து 1ஆல் வகுப்படும், 15ஆல் வகுப்படும், 5ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும். அப்போ இது பகு எண் அர்த்தம். சரிங்களா, பகு எண். பகு எண் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இதுக்கு ஸ்கொயர் வேல்யூ தான் பார்த்து ஷார்ட்கட் முடிச்சிட வேண்டியதான். அப்போ 15க்கு இங்கே மைனஸ் வந்துருக்கா, மைனஸ்னால் முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். 15க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னது, 9 தான் வந்து ஸ்கொயர் நம்பரு. ஓகேவா, ஆமாம், 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் 15 வருது. அப்போ இதுக்கு முன்னாடி தான் பார்க்கணும், ஏன்னா மைனஸ்னால் முன்னாடி பார்க்கணும். அப்போ 9 ரூட் எடுத்தால் என்ன வரும், 3 தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா, இப்போ பாருங்கள், இதே மாடலில் இங்கே பாருங்கள் எல்லாமே மைனஸில் வந்துருக்கு.
ஓகேவா. ஆனால் வந்து இந்த வேல்யூ செக் பண்ணும்போது இது என்னது 13 வந்து பார்த்தீங்கன்னா பகா எண் 1ஆலையும் 13ஆல் மட்டும்தான் வகுப்படும். சரிங்களா. அப்போ இது 13 வந்து பகா எண்ணு அர்த்தம். பகா எண் என்ன கான்செப்ட்டு, போன ஃபார்மில் அப்படியே தான் ரிப்பீட் ஆகும். இதுக்கும் மைனஸுக்கும் அதே ஃபார்மில் தான் வரும். 4a + 1 ± 1/2. சரிங்களா. இந்த ஃபார்மில் அப்படியே தான் வரும். ஆனால் இந்த இடத்த என்ன பண்ணணும்னா, இங்கே மைனஸ் இருக்கா, இந்த இடத்த மைனஸ் போட்டுக்க வேண்டியதான். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸில் ரிப்பீட் ஆச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸு போட்டுக்கணும். மைனஸில் ரிப்பீட் ஆச்சுன்னா இங்கே மைனஸ் போட்டுக்க வேண்டியதான். அப்போ என்ன ஃபார்முலா, √4a + 1 - 1/2. இந்த இடத்துல ஏ என்னன்னு பாருங்கள். ஏ வந்து எது ரிப்பீட் ஆகுது, 13 தான் இங்கே ஏ. அப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ரூட்டில் 4 13 + 1 - 1/2 இப்படி இருக்குமா. 4 13 வருது 52ன்னு வரும். சரிங்களா. அப்போ 52 அது ஒரு 1 கூட்டிக்க வேண்டியதான், 53ன்னு ஆயிரும். அப்போ √53 - 1/2 இப்படி தான் இருக்கும். சரிங்களா. இதை வந்து ரூட் எடுக்க முடியாது, அதனால் அப்படியே விட்டுற வேண்டியதான். இந்த சம் பாருங்கள். ரூட்டுக்குள்ளே ஓகேவா, ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ ப்ளஸ்லையும் வருது மைனஸ்லையும் வருது, ப்ளஸ்லையும் வருது மைனஸ், ரெண்டுமே கலந்து கட்டி போகுது. ஓகேவா. ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி வருது, மைனஸ் ப்ளஸ் எப்படி வந்தாலும் சரி. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுக்கு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே கலந்து வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே செக் பண்ண தேவையில்ல, பகா எண்லாம் செக் பண்ண தேவையில்ல. எந்த வேல்யூ வந்தாலும் அதுக்கு ஒரே ஃபார்முலா தான், அதில் சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுக்க வேண்டியதான். சரிங்களா. அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ± 1 ப்ளஸ்ஸு √4a - 3/2. சரிங்களா. ±1 ப்ளஸ்ஸு √4a - 3/2 இதுதான் இதுக்கு ஃபார்முலா. இது வந்து பகா எண் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். சரிங்களா. அப்போ இந்த இடத்த ஏ என்னது, உள்ளே வர வேல்யூ 13. அப்போ 13 தான் இங்கே வந்து ஏ. இந்த இடத்த வந்து 13 பக்கத்தில் என்ன இருக்குது, ப்ளஸ் வந்து இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், ±க்கு பதிலாக ப்ளஸ்ன்னு போட்டுக்க வேண்டியதான். அப்போ ப்ளஸ் 1னாலும் 1 தான். சரிங்களா. அப்போ 1 + √4 ஏக்கு பதில் 13 - 3/2 இப்படி வந்துடுமா. இப்போ பாருங்க, 4 13ன்னா வரும், 4 13 52. சரிங்களா. 4 13 52, 52ல் -3ன்னு வரும். அப்போ 52ல் 3 போச்சுன்னா 49ன்னு வரும். அப்போ 1 + √49/2ன்னு வரும். 49 ரூட் எடுக்க முடியும், 7ன்னு வருமா. அப்போ 1 + 7/2 கூட்டினா 8/2 அடிச்சிங்கன்னா 4. ஸோ இதான் 4 தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் சுருக்கி போடணும். மைனஸும் வருது ப்ளஸ்ஸும் வருது, மைனஸும் வருது ப்ளஸ் வருது, இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போய் இன்ஃபினிட்டில் முடியுது. சரிங்களா. இதுக்கு நீங்கள் செக் பண்ண தேவையில்ல, பகு எண்ணா இருந்தாலும் பகா எண்ணா இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா மட்டும்தான். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், மைனஸ்ன்னு போட்டுக்கணும். அப்போ -1 ப்ளஸ்ஸு √4a - 3/2. சரிங்களா. ஏவுக்கு வந்து 6ன்னு அர்த்தம், இங்கே ஏவுக்கு வந்து 6. இப்போ சால்வ் பண்ணுங்கள். -1 ப்ளஸ்ஸு √4 ஏக்கு பதில் 6ன்னு போட்டுடலாமா, -3/2 இப்படி வரும். கரெக்டாக. -1 அப்படியே வச்சுக்கணும். ப்ளஸ்ஸு 4 எத்தனை வரும், 24. 24ல் 3 போச்சுன்னா 21. அப்போ √21/2. 21க்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால் அப்படியே விட்டுற வேண்டியதான். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். இதை வந்து மாற்றியும் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸை பின்னாடி தள்ளிட்டு √21 முன்னாடி போட்டுருவாங்க. அப்போ √21 - 1/2 இப்படியும் கொடுப்பாங்க. சரிங்களா. ரெண்டுமே ஒன்று தான். இங்கே பாருங்கள், இவரோட சிம்பிள் என்னது, ப்ளஸ்ஸு. இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். இவருக்கு சிம்பிள் தான் மைனஸு. அப்போ -1 கரெக்டாக வந்துருச்சா. ஸோ எப்படி வேணால் கொடுப்பாங்க, ஆப்ஷன் பார்த்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.